தலைவர் எடப்பாடியார் அறிவிப்பார். தொகுதி பங்கீடை அறிவிப்பார். தேர்தல் களத்திலையும் சுற்றுப்பயண விவரங்களையும் அறிவிப்பார். அதற்கான தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தனித்துதான் போட்டின்னு விஜய் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. நிக்கட்டும். அதிமுக தலைவர்கள் யாரும் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே. அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தை தனித்தா ஒருத்தருமே போலாம் தனித்தா நிக்கணும். ஒருத்தரும் சேர்க்கல. அதிமுக ஓட்டு வங்கி எந்த காலத்திலையும் விலகாது, உடையாது, குலையாது. ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுக ஆட்சி மேல் உள்ள வெறுப்பு அத்தனையும் அதிமுக மீதுதான் பாசத்தை பொழிவார்கள் மக்கள். எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆக எடப்பாடியார் தான் வெல்வார், ரெட்டலை தான் வெல்லும், அதிமுக வெல்லும், ஆட்சி எடப்பாடி தான் அமைப்பார். தொகுதி பங்கீடுல ஏதாவது இழுபறி ஒண்ணுமே கிடையாது. நல்ல நேரம் பார்த்து கால நேரம் பார்த்து அறிவிக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கால நேரம் பார்த்து அறிவிப்பார்கள். எப்பயுமே அதிமுக எப்பயுமே பொறுமையாகத்தான் அம்மா இருக்கிற காலத்திலே கையாளுவார்கள். அதேதான் எங்களது பொதுச்செயலாளர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் கையாண்டு வருகிறார். கடந்த வாரம் ஒரு 1000 பேரோட அதிமுக நினைஞ்சீங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்தீங்க. இப்போ கொளத்தூர் தொகுதியில மக்கள் என்ன சொல்றாங்க? கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் 15 வருஷத்துக்கு எம்எல்ஏ இருந்திருக்காரு. 5 வருஷம் எதிர்கட்சி தலைவர். போன மட்டும் இப்போ முடிஞ்ச உடனே அவர் சிஎம். அங்கே ஒன்றும் எதுவுமே செய்யல அவருக்கு. நீங்கள் பெரிய பெரிய கல்யாண மண்டபம், பேட்மிண்டன் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, அது லக்ஸரியில் தான். கீழே அடிமட்டில் அங்கே 18 ஸ்லம் இருக்காங்க பாவம் ஏழை மக்களில். அவங்களுக்குலாம் அன்றாட வாழ்வாரம், வேலை வாய்ப்பு, அதில் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கலாம். பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணல அவர். ஒரு 4000 கோடி ஒரு திட்டம் கூட ஒன்று போட்டார், சாக்காடை திட்டம்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியட்டில் பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த சாரை கொம்பே எடுக்கல. தண்ணிலாம் மாட்டிட்டு திருப்பி மேலே தான் வருது. மழை வந்தால் தெரியும். இப்போ போன மழையிலே பார்த்தீங்கன்னா ராட்சச மோட்டார் எடுத்து இங்கே இருக்கிற தண்ணி அங்கே இருக்கிற தண்ணியில் மாற்றி எடுத்து விட்டுருக்காங்க. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சிட்டிலேருந்து வருவோம், ஒரு மணி நேரத்தில் அங்கே போயிடுவோம். ஆனால் அங்கேருந்து குளத்தூர்ல போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகிடும். ரோடு அந்த மாதிரி இருக்குது. சிஎம் இருந்த தொகுதி. பட் அது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாரும் இந்த வாட்டி வெயிட் பண்ணுறாங்க. கரண்ட் பில்லேருந்து நிறைய எல்லாத்தையும் அவங்க மக்கள் மேலே எல்லாத்தையும் சுமத்திட்டு அந்த சுமைக்கு அவங்க காசே வாங்கி அவங்களுக்கே நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. எவ்வளோ கிளவராக பண்ணுறாங்க பாருங்க. அதனால் காலப்போக்கில் அவர் இந்த வாட்டி அங்கே நிற்காது இருந்தால் நல்லது. நின்னார்னா இந்த வாட்டி படுதோல்வி அடைவார். அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கிற மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி சாலை வசதிகள், கழிவுநீர் குழாய், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கட்டிடங்கள்லயே காரணம் இது செலுத்துறாங்க தவிர இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் பண்றது. கட்டடத்தை கூட நீங்க முறையான நீங்க அரசு நிலமா இருந்தா பரவாயில்ல. அது அங்க இருக்கிற மூதாதையர் இடத்தெல்லாம் நீங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் பொருட்படுத்தாம நீங்க நவீன அங்காடி அது இதுன்னு பஸ் ஸ்டாண்ட் இஷ்டத்தையும் கட்டின்னு இருக்கீங்க. அது ஏழை மக்களை என்ன பண்ண அவங்க போய் கோர்ட்டுக்கு போய் இவங்களை எழுத்து பண்ண முடியாத அளவுக்கு இதில் இருக்காங்க. அதனால மாட்டின்னு இருக்காங்க. இப்போ ரவுனியில் எல்லாமே இப்போ பப்ளிக் இடம், சில இடம்லாம் அது கேஸே போயிட்டு இருக்கு. இந்த நவீன அங்காடின்னு குளத்தூரில் கட்டுறாங்க. நான் குளத்தூரில் இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சார், அதிமுக தலைமை வாய்ப்பளிச்சா குளத்தூரில் போட்டிடுவீங்களா? முதல்வர் எதிர்த்து போட்டியிட தயாராக? அதிமுக இல்லை, நம்ம அண்ணன் எடப்பாடியார் என்ன சொன்னாலும் சீட்டு கொடுத்தாலும் இப்போ நிக்கலனால நான் யாரு தலைமை சொல்லுதோ அவங்களுக்கு இறங்கி நாங்கள் வேலை செய்ய முடியும். எல்லாம் அதுதான் முதல்ல இருந்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறப்ப என்ன கவலை இருக்கு? யாரா இருந்தாலும் போட்டி போடுவோம் நாங்கள்.